கொரியன் மேக்கப்பை எப்படி ஈஸி அண்ட் சிம்பிளாக பண்ணிக்கலாங்கிறது கற்றுக்கிட்டேன். ஒரு 1000 வீடியோ பார்த்துட்டேங்க. ஆனால் அதெல்லாம் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஸ்டெப்ஸு, நிறையா ஸ்டெப்ஸ் ஜாஸ்தி, நிறைய ப்ராடக்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் வந்து சொல்கிறாங்க. வந்து சீக்கிரமாக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் எப்படி பண்ணலாங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்க போகுது. ஸோ கண்டினியூ வாட்சிங். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸ்கின் ப்ரெப்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா கொரியன் ஸ்கின் கேரில் அவங்க ஃபேஸை எப்போவுமே ஹைட்ரேட்டடாக நல்லா ப்ளம்பியாக வச்சுருப்பாங்க. மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணும்போது வாட்டர் பேஸ்ட் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா திக்கான க்ரீம்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணும்போது பில்லிங் ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து நான் ப்ரைமர் யூஸ் பண்ண போகிறேன். இதை வந்து மேக்கப் கரெக்டாக ஸ்மூத்தாக வச்சுக்கும். ப்ரைமர் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அளவாக தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த அளவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இதை வந்து நீங்கள் வந்து போர்ஸ் இருக்கிற இடம், இந்த நோஸ் இடம், இல்லைனா வந்து சீக்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த பக்கம் இங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே தான் வந்து அதிகமாக ஆயில் செக்ரேட் ஆகும். ஃபுல் ஃபேஸில் கூடாலும் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி நான் வந்து ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல, நான் வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ஆக்சுவலி நார்மல் சன்ஸ்க்ரீனை விட டிண்டட் சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. எல்லா பக்கம் நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டாட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது லைட்டாக இருக்கும், டோன் வந்து லைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சரியாயிடும். நெக்கையும் மறந்துடாதீங்க. கன்சீலர் யூஸ் பண்ண போகிறோம். அதிகமாக யூஸ் பண்ண வேணாம். எங்கெல்லாம் வந்து உங்களுக்கு பிக்மெண்டேஷன் இருக்குது, இல்லைனா ஸ்பாட்ஸ் இருக்குதுன்னு பார்த்து அங்கே மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொரியன் மேக்கப்பில் ஃபேஸ் வந்து ஒரே டோனில் இருக்கும், ஒரு பக்கம் கூட வந்து டிஃப்ரெண்ட் டோனாக இருக்காது. ஸோ அதுக்காக வந்து ஃபவுண்டேஷனாக இருந்தாலும் கன்சீலராக இருந்தாலும் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் ப்ளஷ்ஷு, யூஸ்வலாக கொரியன் மேக்கப் வந்தால் ப்ளஷ்ஷை வந்து அவங்க வந்து ஃபேஸை நல்லா யூத்ஃபுல்லாக யங்காக வச்சுக்கிறதுக்காக சென்டரில் தான், ஐக்கும் சீக்ஸுக்கும் இந்த இடத்துல தான் வந்து அந்த பிங்க் ஷேட் நிறைய வரும். கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம், ஒரே அடியாக நிறையா போட்டுற வேண்டாம். ஸோ லைட்டாக இந்த இடத்துல இந்த என்னோடய ஐ பியூப்பிள்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக இங்கே யூஸ் பண்ணிவிட்டு கண்ணில் கொஞ்சமாக இப்படி யூஸ் பண்ணுறேன். இங்கேருந்து அப்படியே இந்த ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்தீங்கன்னா நேச்சுரலாக இருக்கும். ஏதாவது ஒரு ப்ரௌன் கலரில் உங்கள்கிட்ட ஐ ஷேடோ, கான்டோர் பேலட்டோ ஏதோ ஒன்று இருக்கலாம். லைட்டாக எடுத்துகிட்டு நான் இங்கே மட்டும் அளவாக, அவங்க வந்து ஐ ஏரியா மட்டும் கொஞ்சம் ஐ ஷேடோவும் இதுவும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ லைட்டாக தான் வந்து இந்த கலர் யூஸ் பண்ணுறேன், கொஞ்சம் ஒரு ஷேட் டிஃப்ரென்ஸ்க்காக. வந்து இந்த லைட் ஒரு பிங்க் ஷேடை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, நீங்கள் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம். அவங்க வந்து ஐலைனர் ஜாஸ்தியாக யூஸ் பண்ண மாட்டாங்க, ரொம்ப நேச்சுரலாக லைட்டாக அந்த ஒரு லேஷ் மாதிரியே இருக்கும். பாயிண்டியான ஐலைனர் இல்லைனா நல்ல சின்னதாக ப்ரஷ் இருக்கிற ஐலைனர் யூஸ் பண்ணுவேன். நான் ஸ்கெட்சு இல்லைனா லிக்விட் ஐலைனரும் யூஸ் பண்ணுவேன். நான் வந்து மாற்றி ஐ மிக்ஸ் இட் அப். அப்புறமா கொஞ்சம் காஜல் எடுத்து என்னோடய லேஷ் லைனில் அப்ளை பண்ணிக்கிறேன். ப்ளஷ்ஷு கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த லைட் பிங்க் ஷேடை கொஞ்சம் ஐஸ்லேயும் சீக்ஸ்லேயும் அப்ளை பண்ணுறேன். அப்புறமா இந்த க்ரீம் ஐ ஷேடோவை எடுத்து கொஞ்சம் நோஸ் கான்டோருக்காக அப்ளை பண்ணிக்கிறேன். அந்த நோஸையும் ஐப்ரோஸையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி கொஞ்சமாக மேலே, அப்புறமா 2 சைடில் நோஸோட சைட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து ஹைலைட்டிங். கொஞ்சமாக எடுத்து நோஸோட அந்த பிரிட்ஜோட ஸ்டார்டிங்லேயும் டிப்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சாஃப்ட் நேச்சுரலான ஷேடை யூஸ் பண்ணுறது நல்லது. ஐப்ரோஸை எப்பவும் பண்ணுற மாதிரி நீட் நேச்சுரலாக வச்சுக்கிட்டேன். அப்புறமா லிப்ஸ்டிக்கு கொஞ்சமாக பிரைட் ஷேட் எடுத்து நான் எல்லாத்தையும் ஸ்மஜ் பண்ணி விட்டுக்கிறேன். அப்படியே யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்மஜ் பண்ணுறது தான் நேச்சுரல் லுக்கு கொடுக்கும். கொரியன் மேக்கப் ஸ்டைலில் லிப்ஸு வந்து மிடில் பார்ட்டில் வந்து கொஞ்சம் கலர் ஜாஸ்தியாகவும், அவுட் சைட் கார்னர்ஸில் வந்து கொஞ்சம் கலர் லைட்டாகவும் இருக்கும். அதனால இந்த லைட் கலர் எடுத்து அவுட்டர் கார்னர்ஸ்லலாம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக இந்த லைட் பிங்க் கிளாஸை வந்து மிடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன், கொஞ்சம் ஷைனுக்காக. அப்புறம் இந்த மேக்கப் ஸ்டைலில் என்ன நம்ம முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணுன்னா, எல்லா கலர்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணுறதெல்லாம் ஒரே மாதிரி ஷேடில் இருக்கணும். ஸோ ரொம்ப கிளாஷ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அப்புறம் மஸ்காராவை ஆல்மோஸ்ட் மறந்துட்டேன். ஸோ மஸ்காரா யூஸ் பண்ணிவிட்டு கர்ல் கூட பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான கொரியன் மேக்கப்பை நம்ம இன்றைக்கி கற்றுக்கிட்டோம். உங்களுக்கு நேச்சுரல் மேக்கப் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் I'll see you in the next video.